பாவம் செய்யாதபடி. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய நம்மிடத்தில் பாவத்திற்கு இடமில்லை. விசுவாசிகள் பாவம் செய்யாதபடிக்கு அப்போஸ்தலர் யோவான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். யோவானுடைய ஆலோசனையில் அன்பும் கரிசனையும் நிரம்பி இருக்கிறது. விசுவாசிகளை என் பிள்ளைகளே என்று அன்போடு அழைக்கிறார். நாம் அன்போடு ஊழியம் செய்யும் போது நம்முடைய ஊழியம் அதிக கனிகளை கொடுக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது, ஆனாலும் விசுவாசிகள் சிலரிடத்தில் பாவம் இருக்கிறது. தங்களிடத்தில் பாவம் இருந்தாலும் அவர்கள் தங்களை உலக பிரகாரமான ஜனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். துன்மார்க்கரை விட தாங்கள் பரிசுத்தவான்கள் என்று தங்களையே தேற்றிக் கொள்கிறார்கள். இதன் நிமித்தமாய் தங்களிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். நாம் பாவம் செய்தவர்களாய் இருப்போம் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது அவரே நமக்கு ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் நீதிபரர். பரலோகத்தில் பிதாவாகி தேவனிடத்தில் கிறிஸ்துவானவரே நமக்காக பரிந்து பேசுகிறவர். பிதாவாகிய தேவன் நீதியாய் நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதி. நம்முடைய நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவோ பரலோகத்தில் உள்ள நியாயாதிபதியாகிய பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவர். இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசும் ஊழியம் பரலோகத்தில் நடைபெறுகிறது. தேவனுடைய கிருபைக்கும் சுவிசேஷத்தின் வார்த்தைகளுக்கும் பரலோகத்தில் அதிக முக்கியத்துவம் உண்டு. தேவனுடைய சிங்காசனம் கிருபாசனமாகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவதனால் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த நாமத்தினால் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். முழு உலகத்துக்கும் கிறிஸ்துவே உலக இரட்சகராக இருக்கிறார். மனுக்குலத்தின் ரட்சிப்பை நிறைவேற்றுகிற ஊழிய பொறுப்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் தம்முடைய ரட்சிக்கும் ஊழியத்தின் ஒரு பகுதியாகவே நமக்காக தம்முடைய பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசும் ஊழியத்திற்கு இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் தகுதியுள்ளவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதிபரராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ குற்றம் செய்தவர்களாக குற்றவாளிகளாக நிற்கிறோம். நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்மிடத்தில் பரிசுத்தம் இல்லை. நியாய பிரமாணத்தின்படி நாம் நீதிமான்களும் அல்ல. தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நம்முடைய சுய நீதியை நம்மால் பெருமையோடு பேச முடியாது. பிதாவினுடைய சமூகத்தில் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நமக்காக பரிந்து பேசும்போது தம்முடைய சுய நீதியை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இப்பிரபஞ்சத்தில் மரண பரியந்தம் நீதிபரராய் இருந்தவர். அவரிடத்தில் எந்தவிதமான அநீதியும் பாவமும் காணப்படவில்லை. குமாரனாகிய கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசும்போது தம்முடைய பரிசுத்தமான பரிபூரணமான நீதியின் நிமித்தமாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியின் நிமித்தமாய் பாவிகளாகிய நம்முடைய பாவங்கள் நிவர்த்தியாகிறது. நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. நாம் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காகவே சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை சுவிசேஷம் வலியுறுத்தி கூறுகிறது. நாம் ஒளியில் நடந்தால் பாவம் செய்ய மாட்டோம். ஒருவர் பாவத்தில் விழுந்தாலும் பாவத்தில் இருந்து மீள்வதற்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை உள்ளது. தான் செய்த பாவங்களை அவர் இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று சுத்திகரிக்கப்பட முடியும். விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் ஊழியம். பரிந்து பேசுகிறவர், நீதிபரர், நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிபரராக இருக்கிறார். அநீதிமான்களுக்காக நீதிபரர் பாடுகளை அனுபவித்தார்.